மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சோ இது மாதிரி அமைப்பு குருவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலியில கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால அதுக்கு தேவையான ஒரு பவுண்டேஷனான சில பெனிஃபிட், சில டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஜாதகத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பிராப்தங்கள் நிறைவான விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி சமய விரயங்கள், அதே சமயத்துல கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்திக்காமல் நம்ம ஒரு கிரகமும் ஒரு ராசியை எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கறது துல்லியமாக நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள எல்லாம் போய் நம்மளுடைய துல்லிய பலன்களை குறைச்சிக்காமல் கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்ம என்ன மாதிரி வரன் வாங்கி வந்திருக்கிறோம், அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி உதவுகிறதுங்கிறது கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ராசிக்கு எப்படி கிரகங்கள் பயிற்சி பெறுகிறார்கள், எது மாதிரி அமைப்புல இருக்கிறார்கள் வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சோ இது மாதிரி அமைப்பு குருவுக்கு இருக்கு. அதே மாதிரி சனி 7 நாட் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து 3ஆம் இடத்தில் சனி போய் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதுல ஒரு நல்ல விஷயம்னா ராகு கேதுவே ராகுவை குரு பார்ப்பது நல்ல விஷயம். சோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்க சாமின்னு கேட்டா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கிறார், சூரியனும் ராசியில் இருக்காங்க. கரெக்டா பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து 2nd, 3rd, 4th வீக்ல பாத்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுவது அருமை. மாறி என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், பண வரவை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பண வரவு வருவது, ஃபேமிலியில கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகுறது, கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகுறது. பணம் வந்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்துல 2ஆம் இடத்துல யோகமான ஒரு ராஜோகதிபதியாகிய சுக்கிரனே வருவது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. திருமண விஷயங்கள் அமைச்சு கொடுக்குது, கலப்பு திருமணம் அமைச்சு கொடுக்குது. அதே சமயத்துல அந்நியர் மூலமாக பண வரவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு டக்குனு ரிட்டர்ன்ஸ் வருவது, எதிர்பார்க்காத பணம் ஒரு 6 மாசமா நம்ம ட்ரை பண்ணி அது மறந்தே விட்டுட்டோம் அப்படின்னா அது எதிர்பார்க்காம டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அந்த 2ஆம் இடங்கிற வாக்குஸ்தானத்துல செவ்வாய் ராகு சேர்வதனால பேச்சுல கொஞ்சம் பார்த்திருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும், டக்குன்னு பேசிடக்கூடாது. நம்ம என்ன அர்த்தத்துல பேசுறோம், எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல உடல் உபாதைகள், செவ்வாய் ராகு சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் 8ஆம் இடத்திலே கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் உபாதைகள், பெண்களுக்கு இந்த மாதவிடாய் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பாத்ரூம்ல போகும் பொழுது, மற்ற நேரத்தில் போகும்போது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத டைம்ல கொஞ்சம் டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்புனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சோ மற்றபடி பாத்தீங்கன்னா பண விஷயத்துக்கு, வருமான விஷயத்துக்கு, டெவலப்மெண்ட் விஷயத்துக்குலாம் ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 ஹெல்த், அதே சமயத்துல ஆர்குமெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்துல நம்ம தேவையில்லாத நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்ல போனா அது வேற மாதிரி முடிஞ்சு நமக்கு எதிராக வரக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்குகளாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால அந்த 2 விஷயம், உடல்மு விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுடைய இருந்த மாதிரி டைம்ல நம்ம நைட்ல நம்ம டிராவல் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு
கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைமா நம்ம எடுத்துக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால அதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில பெனிஃபிட், சில டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக 2026 பிப்ரவரி மாதம் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறுவது, ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கி ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது, அதே சமயத்துல படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது, விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாடு போகிறது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு 6-12 இருந்து 2ஆம் இடத்தை பார்த்து இந்த 4 கிரகம் ராசியிலிருந்து மாறுவதனால மனம் இறுக்கங்கள் மாறும், கோபதாபங்கள் குறையும், கிளாரிட்டி அதிகமாகும், வரவேண்டிய பணம் வந்து நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கடனை குறைக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் 2026 வருகிறதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க வந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்லாம் என்ன, இதை வைத்து உங்களுடைய அமைப்புகள் எப்படி வருது, நல்ல யோகமான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், யோகம் இல்லாத தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். பொதுவான இந்த கோச்சார பலனும் தசா புக்திகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். ஒண்ணுமே வந்து கிளாரிட்டியா எது மாற டைம்ல எது மாற முடிவுகள் எடுப்பது நல்லது, நமக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாற திசையில் வாழ்க்கையை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எந்த மாற பிராப்தங்கள் நமக்கு காத்து கிடைக்கிறது, எது மாற விஷயங்கள் நமக்கு இது வேலைக்காகுமா ஆகாதா, இந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா முடியுமா முடியாதா, எந்த நேரத்தில் அதிக முதலீடு செய்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக போகலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் வந்து நாம ஒரு முயற்சி எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் வேலை மாறலாம், எந்த மாற அமைப்புல கல்யாணம் பார்க்கக்கூடிய டைம் வருது, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட டைம், இல்லற வாழ்க்கையை அமைக்கக்கூடிய டைம்ல எப்ப நம்ம ஜாதகத்துல வருது, ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா, படிப்பு விஷயத்துல நம்ம வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது வெளி மாநிலமா, எப்படி எந்த துறை எடுப்பது நல்லது, இது எல்லாமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம்லாம் இருந்து லக்னத்துக்கு எந்த மாதிரி வீட்டுல இருந்து எது மாதிரி ஆதிபத்தியத்தை அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜாதகத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பிராப்தங்கள் நிறைவான விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி சமய விரயங்கள், அதே சமயத்துல பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து என்ன மாதிரி டைம்ல நம்ம செஞ்சோம்னா அதிகமான பெனிஃபிட்டோட நம்ம அந்த துறையில நம்ம ஷைன் பண்ண முடியும். எது வந்து நமக்கு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அது கல்யாணம் பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலான விஷயங்களா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேரு எப்போ வருது, எந்த மாதிரி டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லாம இருக்குமா, எப்படி இருக்கு, அதே மாதிரி பொருத்தங்கள், மேரேஜ் பொருத்தங்கள் வந்து எது மாதிரி அமைப்பு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய 10 பொருத்தங்கள் அது மாதிரிலாம் பார்த்து குழப்பிக்கிறாங்க. நம்ம சிம்பிளா எது மாதிரி மனப்பொருத்தங்கள் இருக்கா, 2 பேர்த்துக்குமே ஒண்ணு லைஃப்ல டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கா, கலப்பு திருமணமா, லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி பிராப்தங்கள் இருக்கு, ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, எது மாதிரி கர்மா காமிக்குது அப்படிங்கறதெல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை முடிவு பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில கிளாரிட்டியோட தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ், வேலையா இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.